இயக்குனர் செல்ல ஐயாவோட இயக்கத்துல ஆக்டர் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, கருணாஸ் அப்புறம் வந்து முனிஷ்காந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கட்டா குஸ்தி 2. கட்டா குஸ்தி 2 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். சிங்கம் கதையா இல்ல நரி கதையா? கட்டா குஸ்தி 1 வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கட்டா குஸ்தி 2 ஹிட் ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் பார்ட் அப்படின்னாலே நிறைய பேர் பயந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம நிறைய விஷயங்கள்ல நிறைய படத்துல பார்த்துருந்துருப்போம். உதாரணத்துக்கு தேசிங் ராஜா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுனால ஒருவேளை சொதப்பிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோடைய ஒன்லைன் என்னன்னா, சாதிக்க துடிக்கும் மனைவி, சாதாரணமான ஒரு புருஷன். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அதே கதை தான். அதாவது மனைவி வந்து ரெஸ்லராக இருக்காங்க. விஷ்ணு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. ஸோ ஹவுஸ் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஜாரா அந்த பொண்ணு வந்து சூப்பராக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் இந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. அவங்களுக்குள்ள வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமியோடைய கரியரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதனால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இவங்க வந்து ஒன்றிணைகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். சரி, படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ரெஸ்லராக இருக்காங்க. விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. அந்த கேரக்டர் வந்து 2 பேருக்கும் ரொம்ப சூப்பராக வந்து பொருந்துச்சு. விஷ்ணு விஷால் சூப்பராக வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி பாக்ஸிங்காக அவங்களுடைய பாடியை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃபிட்டாக வச்சு அது மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கோச், அந்த கோச் இருக்கார் பார்த்தீங்களா, ஐஸ்வர்யா லட்சுமியோட கோச், அவர் வந்து நடுவில் ஒரு சதி பண்ணுறாரு. வழக்கமாக ரெஸ்லிங் மேட்ச் அப்படின்னா அந்த கோச் நடுவில் ஒரு பிரச்சனை பண்ணுவாப்புல இல்லையா? ஸோ ஒரு ஈகோ இருக்கும் அந்த மாதிரி. அதை மாதிரி ஒரு சதி பண்ணி ஐஸ்வர்யா லட்சுமியும் இவர் விஷ்ணு விஷாலையும் வந்து பிரிக்க ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி அவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒன்றிணைகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து படத்துடைய மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக காட்டியிருந்தாங்க. அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு, அதாவது விஷ்ணு விஷால் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த பொண்ணுடைய கேரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தூக்கி நின்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே ஃபன் எலிமெண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து செமையாக இருந்துச்சு. டைம் போனதே வந்து தெரியல. இன்டர்வல் வந்ததே தெரியல. அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போது தான் வேற லெவல், படம் வந்து ஒரு வேற லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி அண்டு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். காமெடின்னு அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இந்த காமெடிலாம் வந்து யாருனால பெருசாக வந்து அங்கே ஹிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக யோகி பாபுலாம் வந்து அங்கங்கே ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. ஆனால் படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் பண்ணுற காமெடியே வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கருணாஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. முனிஷ்காந்தோட கருணாஸோடைய ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருணாஸ் வந்து ரொம்ப செட்டில்டாக வந்து அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அவர் நக்கலாக காமெடி பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கருணாஸ் வர சீனாக இருக்கட்டும், இவங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கருணாஸ், அப்புறம் அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப காமெடியாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாருமே வந்து ஆடியன்ஸு செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஃபன்னுக்கு வந்து குறைச்சலே இல்லாமல் இருந்தது. அதுதான் படம் வந்து ஓரளவுக்கு ஹிட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட்டுன்னு சொல்லலாம். ஹிட் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த காமெடி வந்து படத்தில் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷால் வந்து கரெக்டாக ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவருக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த படத்துலேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த காமெடி அப்படிங்கிறது வருது, எமோஷனும் வந்து வருதுன்னு சொல்லலாம். அந்த குட்டி பொண்ணும் ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில். அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வீக்கெண்டு நம்ம ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக கட்டா குஸ்தி வந்து ஒரு நல்ல படம். படத்தில் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லப்போனால் காமெடி, சென்டிமெண்ட்டு, கேஸ்ட் அண்ட் க்ரூ இவங்கெல்லாம் வந்துட்டு படத்துடைய பாசிட்டிவ். நெகட்டிவ்னு சொல்லப்போனால் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது படம். அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கதைக்குள்ளே போகாமல் படத்தில் வந்து ஃபன்னு தான் முக்கியம். அந்த ஹாப்பி மூமெண்ட்டோடு அப்படியே வந்து படத்தை வந்து முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அதனால வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. அதுக்கடுத்து இதில் ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு இந்த ரோல் பண்ணியிருக்காங்க, கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வர சீனில் கூட அந்த ஹியூமர் வந்து கோர்ட்டில் ஒரு சீன் நடக்கும். ஹியூமர் நல்லா இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் கட்டா குஸ்தி வந்து சரியான ஹிட்டு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வெளியான ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்னா கட்டா குஸ்தி நம்ம வந்து சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய்.